திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. 72 மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், 234 தொகுதி பார்வையாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காணொலி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் 72 மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், 234 தொகுதி பார்வையாளர்கள் ஆகியோர் கலந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விரிவான தகவல்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் கட்டமான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக. அதே போல கட்சியினுடைய நிர்வாகிகள் எவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய தொகுதி நிலவரம் குறித்து எல்லாம் குறிப்பாக கேட்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது காணொலி காட்சியின் மூலமாக மாவட்ட செயலாளர்கள், பார்வையாளர்களுடன், தொகுதி பார்வையாளருடன் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை மொத்தமாக 72 மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று அமைச்சர்கள், 234 தொகுதி பார்வையாளர்கள், முக்கியமான மாநில நிர்வாகிகள் ஆகியோர் இந்த காணொலி காட்சியின் மூலமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இல்லத்தில் உள்ள முகாம் அலுவலகத்திலிருந்து நிர்வாகிகளுடன் தற்போது கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான கள நிலவரங்களையும், தொகுதி சார்ந்த விஷயங்கள், தற்போது இருக்கக்கூடிய சூழல் மற்றும் இந்த கூட்டணியாளெல்லாம் தற்போது பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் வெற்றிக்கு 40 நமதே என்ற அடிப்படையான ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும், அதற்கான பணிகளை அனைவரும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இதற்கு முன்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது தேர்தல் தொடர்பான பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய விதமாக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடுகள் அனைத்தும் இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகபட்சமாக இந்த தேர்தல் பணிகள் அனைத்தையும் விரைவாக முடிக்கக்கூடிய அளவில் தற்போது திமுக தங்களுடைய பணியை தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது மாவட்ட நிர்வாகிகள், 234 தொகுதியினுடைய பார்வையாளர்கள், அதே போன்ற முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். காணொலி காட்சியின் மூலமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.